Hi guys, Assalamu alaikum. Welcome to Lady Boss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டொமேட்டோ சாஸ். ஸோ வீட்டிலே எப்படி ஈஸியாக டொமேட்டோ சாஸ் செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ இந்த சீசனில் தக்காளி நல்லாவே விலை குறைஞ்சிக்குது. ஸோ நாங்கள் சாஸ் செஞ்சு வச்சோம்னா மிச்ச நாளைக்கு யூஸ் பண்ணிலும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிறேன் 600 கிராம் தக்காளி. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா காட்டன் க்ளோத்தால் இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரால் தொடச்சி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் 1 kg தக்காளி எடுத்தோம்னு சொன்னால் 1 லிட்டருக்கு மாதிரி டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிடலும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆக்கிக்கிறோம். அண்ட் இப்போ இதை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு துண்டை கட் பண்ணி வீசிடணும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் குயிக்காக கெட்டு போய்த்திரும். ஸோ இந்த மாதிரி அந்த காம்பு துணிகளை கட் பண்ணி வீசிட்டு தக்காளியை நாங்கள் ஒரு 8 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். என்னையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4-5 பல் வெள்ளைப்பூடு அண்டு ஒரு பட்டை துண்டு அண்ட் ஒரு மீடியம் சைஸில் பீட்ரூட்டையும் சேர்த்துக்கொள்ளணும். ஸோ நாங்கள் இதுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பீட்ரூட்லேயே நேச்சுரல் கலர் தரும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும், வெள்ளைப்பூடு தக்காளி எல்லாம் வேகிற அளவுக்கு. அண்ட் இப்போ இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆக விடணும். இது நல்லாவே ஆறின போகிற பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சமும் சேர்க்க தேவையில்லை. அண்ட் இதை மிச்சம் காலத்துக்கு வைக்கிறதுக்காக வேண்டி 1/4 கப் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸோ வினிகருக்கு பதிலாக லெமன் எதுவும் சேர்க்க வேணாம், வினிகரை தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அண்ட் கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தேவை மாதிரி சுகரை கூட்டி குறைச்சி கொள்ளையிலும். அண்ட் இப்போ இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்திக்கிறேன். அகெயின் இதை ஒரு பாட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ண விடணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மாதிரி பாயில் ஆகிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லாவே கூல் டவுன் ஆக விடுங்க. அண்ட் இப்போ இந்த சாஸை ஸ்டோவ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் எடுக்கிற கிளாஸ் பாட்டிலில் நல்லா ஹாட் வாட்டரில் கழுவி காய வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஸோ தட் சாஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அண்ட் பாட்டில் நல்லாவே ட்ரை ஆகின போகிறோம். நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற டொமேட்டோ சாஸும் நல்லா கூல் ஆகின போகிறோம். இதுக்கு மாற்றிக்கொள்ளணும். ஸோ இந்த தக்காளி சாஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாகவே ரெடிமேடாக எடுக்கிற சாஸ்ட்டு அதே டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு வேணுமெண்டே இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கலும் அப்போ அதில் சீட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ நான் அப்படியே எடுத்தேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.